Good morning guys, welcome back to another vlog. So morning பார்த்தீங்கன்னா டைம் 6:02 ஆகுது. நம்ம இங்கேருந்து டைரெக்டாக பாரிஸ் போகிறோம். நம்மளுக்கு ஜூலைலேருந்து ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. அதை எடுத்துகிட்டு கோயம்பேடு போகணும். ஸோ லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இந்த பஸ் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு லோடு ஏற்றணும். இருந்து லோடு ஏற்றி நம்ம கோயம்பேடு போகணும். ஸோ அங்கே பார்க்கிங் லாட்டுக்கான ஃபீ பே பண்ணிகிட்ருக்காரு புக் பண்ணவர். லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம இப்போ கோயம்பேடு போயிட்டுருக்கோம். வாழை அந்த இது தண்டு தான் ஏற்றிருக்காங்க. வாழை தண்டுன்ற மாதிரி வாழை கொலைகள் அதுதான் ஏற்றிருக்காங்க. ஸோ அது கொண்டு போய் நேராக கோயம்பேடு மார்க்கெட்டில் ட்ராப். கோயம்பேடு ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. லோடு இறக்கிட்டு இருக்காங்க கைஸ் கோயம்பேடு மார்க்கெட்டில். ஸோ கைஸ் நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அம்பத்தூர் அயனம்பாக்கத்துலேருந்து மடிப்பாக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். இப்போ மக்களே லோடு ஏற்றியாச்சு. லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேனர் தான் ஏற்றிருக்காங்க, குட்டி குட்டி பேனருங்க. ஸோ அதை எடுத்து இங்கேருந்து கொண்டு போய் மடிப்பாக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ லேட் வே கோ. அயனம்பாக்கத்தில் இருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், இட் வில் பி கண்டினியூ. நம்ம 23 கிலோமீட்டர் தாண்டி மடிப்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். ட்ராப்பிங் லொக்கேஷனுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதை இறக்கிட்டு பார்க்கலாம். காய்ஸ் நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. மடிப்பாக்கத்துலேருந்து பிக்கப் பண்ணி அங்கே எங்கேயும் மடிப்பாக்கத்துலேயே தான் ட்ராப். ஸோ பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கேன். நம்ம லோடு ஏற்றியாச்சு. ஒரு 3 பேட்ரி தான். அது கொண்டு போய் இங்கே பக்கத்துலேயே தான் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் ட்ராப் லொக்கேஷன் கொண்டு போய் இறங்கணும். நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அது மடிப்பாக்கத்துலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ராமாபுரம். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இன்றைக்கி ரொம்ப சோகம். ஸோ அப்படியே குடிநடையாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னா ராமாபுரம் பட்டு ரோட்டில் தான் இருக்கேன். சென்ட் தாமஸ் மவுண்ட், நியர்பை த சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ இப்போ நம்ம நேராக சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக பூந்து நம்ம வந்து ஈகாட் அங்கே காசி தேட்டர் பிரிட்ஜ் ஏறி வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். இதுதான் மக்களே சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல். நான் சொன்னேன் அந்த சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல். அதனால் இந்த ரோடு வந்து ரொம்ப க்ளோஸில் இருந்தது. இந்த வழியாக போக முடியாமல் இருந்தது. அதனால் சுற்றி போயிட்டு இருந்தோம். ஸோ இது ஓப்பன் பண்ணனால மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் எனக்கு லாபம். ஏன்னா இல்லைனா ஈகாட் அங்கே கண்டிப்பாக அந்த பிரிட்ஜு போய் சுற்றிட்டு இருக்கிற டிராஃபிக்கு நெரிசல் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு டிராஃபிக்கும் இருக்காது. ரோடு கொஞ்சம் இதுதான், அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரோடு இப்படி இருக்குது. மற்றபடி ரோடெலாம் செம்மையாக இருக்கும். இது ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சும்மா பக்காவாக இருக்கும். ஹை கிளாஸில் செம்மையாக இருக்கா ஏரியா. இந்த வழியாக ஏறி இந்த வழியாக வந்துட்டோம் பார்த்தீங்களா. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் லாபம் இந்த வழியாக வர்றது. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் பிரிட்ஜு, ஈகாட் தாங்கல் காசி தேட்டர் பிரிட்ஜுன்னெலாம் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, எக்ஸாக்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தெருவில் தான் என் வீடு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் we are back to இன்னையோடது முடிஞ்சிச்சு. So hope you guys are enjoyed the short and small video today's vlog. See you on next vlog. Bye bye.